வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு தனுசு ராசி மூலம் மற்றும் போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கான மிக முக்கியமான ஒரு பதிவை இன்றைய பதிவில் நம்ம பார்க்குறோம். இதில் அவ்வளவு முக்கியத்துவம் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நிறைய நண்பர்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் பிரிந்த தம்பதியினர் அல்லது ரிலேஷன்ஷிப்பில் பிரிந்த உறவுகள், நண்பர்கள், கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நிறைய கேள்வி கேட்குறீங்க. குறிப்பாக வாழ்க்கை துணையோடு இணையுமா அப்படின்னு சொல்லி நிறைய கேட்குறீங்க. அதற்கான பதிலாக இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். இந்த பதிவு சுருக்கமாகவும் தெளிவாகவும் இருக்கும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு முன்னால் 90% மூலம் மற்றும் போராடும் நட்சத்திர நண்பர்கள் நம்முடைய பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா இதுபோல் ஒரு அற்புதமான வித்தியாசமான பதிவுகளோட நான் உங்களை சந்திக்கும் போது அந்த பதிவு உங்களை எளிதில் வந்தடைய உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. வாங்க இன்றைய பதிவை நாம் பார்க்கலாம். உறவுகள் பிரிகிறது அப்படிங்கிறது ஊழ்வினை அப்படின்னாலுமே மீண்டும் இணைவது அப்படிங்கிறது உங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரத்தினுடைய பலன் மற்றும் கிரகங்களினுடைய கையில் தான் இருக்குன்னு கண்டிப்பாக நாம் சொல்லணும். அதை தாண்டி இறைவன் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறதையுமே நம்முடைய கர்மா நாம் என்ன வரத்தை நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் அதைப்படி தான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். தனுசு ராசி மூலம் மற்றும் போராடும் நட்சத்திர நண்பர்களுடைய வாழ்க்கையில் இழந்த சந்தோஷமும் பிரிந்த துணையும் மீண்டும் கிடைக்க போகுதா? ஜோதிட சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது? தற்போதைய கிரகநிலைகள் சொல்லக்கூடிய ரகசியம் என்ன அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்ய போகிறோம். மூலம் மற்றும் போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு பிரிந்த தம்பதிகள் மீண்டும் சேருவதற்கான கிரகநிலைகள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். கோச்சாரத்தில் நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த நிலை உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்கள். 2026ஆம் ஆண்டு தனுசு ராசி நண்பர்களுக்கு உறவுகளில் மிக முக்கியமான திருப்பு முனையாக அமையும் அப்படிங்கிறத ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸாக நான் ஃபஸ்ட்லேயே நான் சொல்லிடுறேன். இந்த திருப்பு முனை அப்படிங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னா, இத்தனை நாள் பிரிந்து வாழக்கூடிய தம்பதியினர், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், நட்பு, இந்த வகையில் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது 2026 இருக்குது அப்படிங்கிறது தான் நான் ஃபஸ்ட் லைன் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய தாக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2026 ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவானினுடைய பயிற்சி தம்பதிகளுக்கிடையே இருந்த ஒரு உணர்ச்சி பூர்வமான அந்த ரிலேஷன்ஷிப் கடந்த காலங்களில் இருந்திருக்கும். இடைவெளிகளை குறைத்து ஒருவரைக்கொருவர் புரிந்து கொண்டு அல்லது யாராவது மூலமாக புரிய வைத்து இந்த காலம் உங்களை சேர்த்துவதற்கான காலம் அந்த காலம் இருக்கும். இது கடந்த கால கசப்புகளை மறந்து மீண்டும் சேருவதற்கான வழிவகைகளை இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு. சனி மற்றும் ராகுவனுடைய நிலை என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இந்த இணைவு நடக்குன்னா சனியினுடைய கட்டுப்பாடும் ராகு பகவானுடைய இருக்கக்கூடிய அந்த நிலையும் உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை இந்த 2026 கொண்டு வருது. குறிப்பாக 2026 ஸ்டார்டிங்கிலேயே சில மனக்கசப்புகள் தம்பதிகள் மற்றும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு இருந்தாலுமே ஆண்டின் 2ஆம் பாதியில் பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் சமாதான பேச்சுவார்த்தை அல்லது வீட்டில் அடிக்கடி நடக்கக்கூடிய சண்டை காணாமல் போகிறது இதெல்லாம் இருக்கும். இந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 90% வாய்ப்பு இருக்குது. ஒரு 10% முன்ன பின்ன மிஸ் ஆகலாம். அது அல்லது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலையினுடைய அமைப்பை பொறுத்திருக்கலாம். ஆனால் கோச்சாரத்திலேயே ஒரு 80-90% சூப்பராக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதுமே நீங்கள் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதுமே சேர்ந்து வாழ்வதற்கு இனிமையான ஒரு இல்லறத்தை மேற்கொள்வதற்கு அற்புதமான காலம் இந்த காலம் இருக்கும். இதில் தெளிவாக என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால், 2026ஆம் ஆண்டினுடைய ஆரம்பத்தில் சுக்கிர பகவான் மற்றும் சந்திர பகவானுடைய அந்த பெயர்ச்சி சஞ்சாரம் அப்படிங்கிறது தனுசு ராசி மூலம் மற்றும் போராடும் நட்சத்திர நண்பர்களுடைய உறவுகளில் ஒரு தெளிவை கொடுக்கும். எது நமக்கு வேணும், எது நமக்கு வேண்டாம், யார் நம்ம கூட இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருப்போம், அவங்க கூட இருக்கும்போது நாம் என்னவெல்லாம் சந்தோஷமாக இருந்தோம் அல்லது என்னவெல்லாம் நம்மளுக்கு ஒரு துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்தாங்க அப்படிங்கிறத இறைவன் நமக்கு உணர்த்துவார். ஸோ இது பிரிந்தவர்கள் மீண்டும் இணைய வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை ஸ்ட்ராங் பண்ணுது. அந்த ஒரு எண்ணத்தை, அந்த ஒரு நம்பிக்கையை, அந்த ஒரு பழைய நினைவை இறைவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த 2026 இருக்குது. பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்காக சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய ஜோதிட விதிகள் அப்படின்னு நான் பார்க்கும்போது, பிரிந்த தம்பதிகள் மீண்டும் சேருவதற்கு
ஒருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் கீழ்கண்ட நிலைகள், அதாவது அந்த கட்டத்தில் அந்த கிரக நிலைகள் வந்து சாதகமாக இருக்கணும். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அதில் இந்த நிலை இருக்கான்னு பாருங்கள். 7ஆம் வீட்டினுடைய அந்த பலம் அப்படிங்கிறது திருமண வாழ்வை குறிக்கக்கூடியது. அந்த 7ஆம் இடம், 7ஆம் வீட்டு அதிபதி வலுவாக இருக்கணும். அது இருக்கான்னு பாருங்கள். சுப கிரகங்களுடைய பார்வை பார்க்கும்போது பிரிந்த தம்பதிகளினுடைய ஜாதகத்தில் 7ஆம் வீட்டை அல்லது அதன் அதிபதியை குரு பகவான் பார்த்தால், குரு பார்வை கோடி நன்மைம்பா, அந்த மாதிரி குரு பகவான் பார்த்தால் அந்த பிரிவு தற்காலிகமானதாகவே இருக்கும். அப்படிங்கிறனால இந்த சுப பார்வை 7ஆம் வீட்டை பார்க்கும்போது நிச்சயமாக மீண்டும் சேருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இங்கே பிரகாசமாக இருக்குது. ஸோ நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் பேச்சுவார்த்தையை ஸ்டார்ட் பண்ணலாம். பெரியவங்களை வச்சோ நண்பர்களை வச்சோ அந்த பேச்சுவார்த்தையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஜூன் மாதத்திற்குள் அல்லது ஜூன் மாதம் கழித்து நீங்கள் ஒன்றிணைவதற்காக சேர்ந்து மடியும் வாழ்ந்து பல சாதனைகளை இந்த சமுதாயத்தில் செய்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிறையாவே இருக்குது. உங்களுக்கு சேரணும், சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் இருக்கக்கூடிய, அந்த விருப்பம் இருக்கக்கூடிய தம்பதியினர் இந்த காலத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது தசாபுத்தி அப்படின்னு பார்க்கும்போது தற்போது நடந்து வரக்கூடிய தசாபுத்தி அல்லது புத்திநாதன் 2, 7 மற்றும் 11ஆம் வீடுகளுடன் ஒரு லிங்க்கு தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பு மூலம் மற்றும் போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அல்லது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை, எப்பவுமே சண்டை சச்சரவு, இதெல்லாமே இருக்கக்கூடிய நண்பர்களுக்குமே இந்த நிலை, இந்த சுபகிரகத்தினுடைய பார்வை, தசாபுத்தி, இந்த 7ஆம் வீட்டினுடைய பலம், இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் இழந்த மகிழ்ச்சியை, குடும்ப மகிழ்ச்சியை மீண்டும் உங்களுக்கு திருப்பி தரும். பிரிந்த உறவுகளை, பிரிந்த நட்பு மற்றும் கூட்டாளர்களை, சொந்த மதங்களை மீண்டும் நாம் சந்திப்பதற்கும் இணைவதற்கும், மீண்டும் நாம் சந்திப்பதற்கும், சேர்ந்து இந்த வாழ்க்கையை பயணிப்பதற்கும் இந்த நல்ல காலம் இருக்கும். தோஷம் அப்படின்னு பார்க்கும்போது ராகு கேதனுடைய பாதிப்பு அல்லது செவ்வாய் தோஷத்தினுடைய காரணமாக நீங்கள் பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா அதற்கான உரிய பரிகாரங்களை நீங்கள் செய்யும்போது மீண்டும் சேருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையாவே இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு அந்த ராகு கேதனுடைய பரிகாரம், செவ்வாய் தோஷ பரிகாரம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பரிகாரங்கள் பற்றி நான் அடுத்த பதிவாகவோ அல்லது உங்களுக்கு நான் விளக்கமாகவோ நான் சொல்கிறேன். பொதுவாக இந்த பிரிந்தவர்கள் இணைவது அப்படிங்கிற பலன்களை பார்க்கும்போது இந்த 2026 2026ஆம் ஆண்டு தனுசு ராசி, மூலம் மற்றும் போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஆண்டாக இந்த ஆண்டை நான் கணிச்சிருக்கேன். அந்த மாதிரியான கிரகநிலைகள் தான் இருக்குது. இதில் மிதுன ராசி, மேசம் ராசி மற்றும் சிம்மம் ராசி போன்ற முக்கியமான ராசிகளுடன் தனுசு ராசி, மூலம் மற்றும் போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நல்ல பொருத்தம் இருப்பதால், நல்ல ஒரு புரிதல் இருப்பதால், ஏதோ ஒரு நேரஞ்சரியில் மற்ற உறவுகளினுடைய காரணம் காட்டி நாம் பிரிஞ்சிருக்கிறோம், அல்லது ஏதோ வீம்புக்கு சண்டை போட்டுட்டு நாம் இருக்கிறோம், சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாறி போச்சு, கொஞ்சம் அவேர்னஸ் இருந்திருந்தால் பிரிஞ்சிருக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் இந்த காம்பினேஷன். இத்தகைய கூட்டணி நீங்கள் பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா மீண்டும் சேருவதற்கு 100% வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சரியாக ஒரு மூவ் பண்ணும்போது சரியான பேச்சுவார்த்தை மூலமாக அமைதியாக நீங்கள் பழைய தவறுகளை சுட்டி காட்டாமல் நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துனீங்க அப்படின்னா, யார் மேலேயோ தவறு அப்படிங்கிறது நடந்ததுக்கப்புறம் தான் தெரியுது தப்புன்னு, அது யார் மேலே இருந்தாலும் சரி சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டா கடந்த காலங்களை நீங்கள் யோசித்து மண்டையில் போட்டு குழப்பிட்டு இருக்காமல் அது தப்போ ரைட்டோ நம்ம குடும்பத்துக்காக, சமுதாயத்துக்காக, குழந்தைகளுக்காக வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா, எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா தவறுகளை மீண்டும் மீண்டும் திரும்பி யோசிக்காமல் தவறுகளை மன்னிப்போம் மறப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேச்சுவார்த்தையை ஸ்டார்ட் பண்ணி ஒரு நல் வாழ்க்கையை வாழும்போது அந்த இல் வாழ்க்கை சிறப்பானதாகவும் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ அது மாதிரி இந்த மீனம், மேசம் மற்றும் சிம்மம் ராசிகளுக்கு பிரிந்திருந்த கணவன் மனைவிக்கு இது நல்ல வாய்ப்பு குறிப்பாக எல்லாத்துக்குமே இருக்குது. பட் ஆனால் இந்த 3 நீங்கள் இப்போது ஸ்டார்ட் பண்ணி பேச்சுவார்த்தைன்னு முயற்சி பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் அப்படின்னு கிடைக்கும். பொதுவாக நீங்கள் ராசி பலன்களை விட தம்பதிகள் இருவருடைய தனிப்பட்ட ஜாதகங்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். இதன் மூலமாக துல்லியமான முடிவுகள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா நம்ம கோச்சாரத்தில் நம்ம இப்போ பலன்களை எடுத்து நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுவே உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன மாதிரியான இப்போ நடைமுறை இருக்குது, என்ன மாதிரியான கிரகநிலைகள் நடப்பில் இருக்குது, சுப பார்வை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்முடைய சுய ஜாதகம் தான் பேசும். ஸோ கோச்சாரத்தில் சிறப்பாக இருக்குது இந்த 2026.
இது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் 80-90% இதுலேயே சிறப்பாக இருக்குது. ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் இன்னும் ஒரு 10% சப்போர்ட் பண்ணிச்சுனாவோ அல்லது ஒரு 50% சப்போர்ட் பண்ணாவோ இந்த பேச்சுவார்த்தை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறனால நம்பிக்கையோட இறைவன் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் இந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கும்போது பிரிந்த தம்பதியினர் இணைவதற்கும் பிரிந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்த சகோதர சகோதரிகள் மீண்டும் இணைவதற்கும் இது ஒரு அற்புதமான காலம். அப்படிங்கிறனால இந்த காலத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நண்பர்கள் முயற்சி செய்யலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து கோச்சார பலன். கோச்சாரத்தில் இந்த மாதிரியான நிலை நிகழ்வுகள் இருக்கும்போது இந்த ஒரு சேர்க்கை அப்படிங்கிறது தம்பதியருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்த்தோம். இது சுய ஜாதகத்தை வைத்து நீங்கள் சரியாக பரிசோதித்து உங்கள் அஸ்ட்ராலஜர் என்ன வந்து கைட்லைன்ஸ் கொடுக்குறாரோ அதைப்படி நடக்கும்போது இன்னும் 200-300% வெற்றி அப்படிங்கிறது மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறனால நம்பிக்கையோடு அந்த 2026 அமைதியாக அணுகுங்க. வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை இந்த மூன்றும் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக வாழ்க்கை அப்படிங்கிறது சுபமானதாகவும் வளமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருக்கும். விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போவதில்லை அப்படிங்கிற பழமொழியை மனசில் வச்சுட்டு நீங்கள் செயல்படும் போது பெரிய வெற்றி அப்படிங்கிறது இல்லறத்தில் கிடைக்கும். நண்பர்களே, இந்த பதிவு இந்த 2026க்கு மேலேயாவது நாங்கள் சேருவோமா அப்படின்னு ஏக்கத்தோடு கேட்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த பதிவு ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாகவும் இந்த காலத்தை எப்படி நம்ம அணுகணும், எப்படி அணுகுனா இதில் வந்து நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வான ஒரு பதிவாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். பதிவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. பதிவுக்கான கருத்தையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ராகு தோஷம் செவ்வாய் தோஷம் இருக்கா அப்படிங்கிறதுக்கான கருத்தையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நிறைய நண்பர்கள் வந்து நீங்கள் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருக்கறனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் ஒரு அற்புதமான ஒரு பதிவோடு நாம் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.